நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா தெரியாதா தெரியாதா. மனசுல என்ன பெரிய சூப்பர் சிங்கர் நினைப்பா? ஏன் மாப்பிள்ள நானும் ஆகக்கூடாதா? கீழே தெருவில் நம்ம சூட்டு தாத்தா நட்டுக்கிட்டாரான். ஒப்பாரி சிங்கர் வேணும்னு கேட்குறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுவா? ஒப்பாரி சிங்கரா? என்ன மாப்பிள்ள ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கேன். எப்படி சொல்லிவிட்ட? டேய், ஃபீல் பண்றது தான் பண்ற, கொஞ்சம் புதுசா பண்ணலாம்ல. அதுக்காக இம்பிட்டு பழசாவா? என் ஃபீலிங் உனக்கு எங்க புரிய போகுது? மேட்ருன்னு சொல்லு. தனியாக கத்துனா நான் என்ன நினைக்கிறது? அந்த சுமதி இல்லடா, இந்த சுமதி, அந்த தல்லாகுளமா? அவ்வளவுதான் மாப்பிள்ள. அவளுக்கு என்ன கல்யாணமா? எப்படா தெரியும்? அது எனக்கு தான்டா பத்திரிக்கை வச்சுது. எப்ப பார்த்தாலும் ஈனி இடிச்சிட்டு திடீர்னு பத்திரிக்கை கொண்டாந்து நீட்டினா எப்படி மாப்பிள்ள? தெரிஞ்சவனாச்சே, டெய்லி சிரிச்சிருக்கமேனு வந்து வச்சிருக்கா. இதுக்கேண்டா ஃபீல் பண்ற? அப்ப என் மனசு மாப்பிள்ள. அது என்னடா புதுசா ஒரு ஐட்டம் சொல்ற? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எப்படி சொல்லிட்ட? மனசு மாப்பிள்ள, ஹார்ட், இதயம். எது இந்த ஆர்டின் ஷேப்ல இருக்குமே அதுவா? அப்படி ஒரு ஏரியா உங்ககிட்ட பார்த்ததே இல்லையாடா? ஏய், மாமா வராப்புல. அந்த ஆள்கிட்ட மனசு மண்ணாங்கட்டின்னு அதை ஆரம்பிச்சிடாத. அப்புறம் என்னை வச்சு ஃபுல்லாக காமெடி பண்ணிடுவாப்புல. இந்த டீல் நமக்குள்ளே இருக்கட்டும், புரியுதா? ஆத்தி, இந்த ஆள் என்ன கருப்பு கண்ணாடியோட வரான், கண்ணொலியோட வரான் போல. நம்ம சேர வேண்டியதான். எங்கடா வர்ற? நல்லதா கெட்டதா சேர்ந்து அனுபவிப்போம். எப்பவுமே நல்லது செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கையில தான்டா சொல்றேன். மாப்ள என்ன மாமா, கண்ணு வெய்ய காலத்துல கண்ணு வலி? டெய்லி மாப்ள கண்ணு வலி அது இதுட்டு அசிங்கப்படுத்திக்கிருக்க. சாரி மாமா, திடீர்னு கண்ணாடியில் வந்தோடனே ஒண்ணுமே புரியலையா? எங்க போட்டு காட்டு. பா, பில்ல அஜித்லாம் நீ தள்ளி தான் நிக்கணும். நீ கலக்கு மாமா. அம்முட்டு நல்லா வாடா இருக்கு. ஆமா மாமா, நான் என்ன சும்மா சொல்லுதேன். இது கிட்ட முக்கிய கிடைக்கும். அதே சுமதி சுமதின்னு ஒரு வேணாம் மாப்ள, ஏற்கனவே நீ என்ன அசிங்கப்படுத்தினது போதும். இதுக்கு மேல மாமனும் மச்சானும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்தினீங்க, கத்தி செத்துருவோம். கத்தி ஊத்தி நாம தானே சாகணும். இங்க கத்திய கலவரமா இருக்கு. சூப்பர் மாமா. எப்படி பின்ற ஏன் பேச மாட்டீங்க? அரவிந்த் ஆஸ்பத்திரியில கண்ணாபரேஷன் பண்ண மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டு கவுண்டர் வேற. என்னடா முணங்குற? இல்ல இல்ல மாமா, இந்த கண்ணாடியில எம்ஜிஆர் மாதிரி ஜொலிக்கிறார்ல. என்ன மாமா, திடீர்னு கண்ணாடி எல்லாம் எனக்கு தெரியாம லவ்ல விழுந்துட்டியா? அட போ மாப்ள, நம்மளுக்கு எதுக்கு அந்த கர்மம்ல வரப்போகுது? இது என் தங்கச்சி ஊர்ல இருந்து அன்பா வாங்கிட்டு வந்தது. ஓ சரி சரி, அண்ணனுக்கு தங்கச்சியோட அன்பு பரிசா? நீ கலக்கு மாமா. ஏன் மாப்ள, இதே நம்ம மேலூர் சந்தையில கிடைக்குதுல, இது எதுக்கு அங்கிருந்து வாங்கிட்டு வரனா? ஏய் உள்ளே ஐயா மாப்ள, இந்த அன்பு பரிசு எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். எனக்கா? ஏடா மாப்ள நம்பாம உனக்கும் தான்டா. இந்தா நிஜமால எனக்கு தான் வாங்கி கொடுச்சா மாமா? முதல்ல அதை எடுத்து போடுறா மாப்ள. சூப்பர் மாமா. கச்சி இங்க வர்றா, நம்ம சினாகா உரிச்சன் பிரசன்னா மாதிரியா இருக்காட்டா. ஐயோ, இவங்க தொல்லை தாங்க முடியலையே. லேய், நீ எதுக்குடா புகையிற? ஆமா, நீங்க பில்ல அஜித், இவரு அஞ்சான் சூர்யா. அடியே, சூர்யாவுல மாப்பிள்ள ஒருத்தர் நிக்க முடியுமா? ஏடா மாப்பிள்ள பாத்து சூர்யா கிரியா காதுல விட்டுற போறாரு. ஐயோ ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் முக்கிக்கிட்டு. மாப்பிள்ள உனக்கு செம்மையா இருக்கணும் அந்த கண்ணாடி. ஆமா மாப்பிள்ள. எங்க மாமா, நிஜமாலுமே எனக்கு தான் வாங்கிட்டு வந்துச்சா? ஆடா இவ ஒருத்தன், நானா சும்மாவா சொல்றேன்? இல்ல மாமா, என்ன எப்படி அந்த பிள்ளைக்கு தெரியும்? ஏலை, நான் இந்த போன்ல பேசுறப்ப டெய்லி உன்னை போய் சொல்லிக்கிறீங்கல்ல, அப்போ உன்னை போய் தெரியாமலா இருக்கேன். பேசுங்களா? என்ன பேச மாமா? அந்த ஆள் தான் சும்மா பேசுறானா, நீ லூசு மாதிரி கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. ஏய் நிஜமா தாண்டா மாப்பிள்ள. என்ன சொல்லிருக்க மாமா என்ன பத்தி? என்ன சொல்லுவேன், எல்லாரும் சொல்றதுதான். நான் உன்னை பாக்குறது பேசுறது, அப்புறம் நம்ம எல்லாம் சினிமா போறது எல்லாம் தான். அவ்வளவுதானா? அது மட்டும் இல்ல, என் மாப்பிள்ள தென்னகத்து சிங்கம், ஜஸ்டிஸ் கோபிநாத், அப்படி இப்படின்னு பல பல விஷயங்களை சொல்லிருக்கேன் மாப்பிள்ள. கொஞ்சம் பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன்டா பாத்துக்க. நிஜமாலுமே இப்படி எல்லாம் சொல்லுவியா மாமா? ஏலே, ஏன் மாப்பிள்ளை நான் சொல்லாம வேற எவன்டா சொல்லுவேன்? ஹலோ
என்ன மாப்ள மண்டையில பல்ப் எரியுதா மணி அடிக்குதா? என் மண்டையில ஒன்றும் அடிக்கல, உன் மண்டையில தான் அடிக்க போறேன். மூடிட்டு உருகுதே மருகுதே ஒரே பார்வையா. அண்ணனோட ஃப்ரெண்டு அந்த புள்ள வாங்கி கொடுத்துருடா, அது உனக்கு பொறுக்கலையா? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அழகுரு, டேய் அழகுரு, எம்பட் நேரமாச்சு இப்படி படுத்துட்டு இருக்க? எந்திரா டேய். ஏய், இப்போ ஏன்டி அவனை எழுப்புற? கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. நம்ம மட்டும் காலையில எந்திரிச்சு மாங்கன்னு வேலை செய்யணுமா? தூர கால் ஆடிட்டு படுத்து கிடப்பாரா? பார்த்தாலே கடுப்பாகுதுல. டேய் எந்திரா. வர வர எதுக்கு பொறாமப்படணும்னு விவசாய இல்லாம போச்சு பரவாயில்ல, உனக்கு. எந்திரா. என்ன கரடிக்காரரே, ஏதாச்சும் கண்ணு வலியா? நோ. கர்ண கவச கொண்டல மாதிரி கண்ணாடி கண்ணிலே ஒட்டிட்டு இருக்கே, அதான் கேட்டேன். ஸ்டைலு. ஓ அப்படி. யா. பல்லு விளக்குறப்பவும் பாத்ரூம் போறப்பவும் கண்ணாடி போடுறது கொஞ்சம் ஓரா தெரியல. அடிங்க. சின்னவரே காப்பி இந்தாங்க. தேங்க்ஸ். அங்கிட்டு பார்த்தே பேசுங்க. என்னண்ணே எதுக்கு பயப்படுறீங்க? கண்ணு வலிய குடுத்துறாதீங்க, அப்புறம் 4 நாளைக்கு வெளியே போக முடியலனா வட்டிக்கா சமைக்கிருவாளுக. கண்ணு வலியா? யாருக்கு? இல்லையா? அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ள கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்க? ஸ்டைலு. அர்ப்பனுக்கு பவுசு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா. அண்ணே அப்படி ஊர்ல பேசுவாங்கன்னு சொல்ல வந்தேன். பேசுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா குளிக்கிறப்போ கண்ணாடியோட தானா? என்ன என்ன என்ன? டேய் இது என்னடாங்கற? சும்மா. அண்ணே என்ன இப்படி தோசையை கறிக்க வச்சிருக்கீங்க? சின்னவரே முதல்ல கண்ணாடி கழட்டுங்க. ஓய் சொல்றாங்கல்ல கலெக்டரா கண்ணாடிய. 4 நாள் கண்ணாடி கழட்டாம இருந்தா கண்ணுக்கு நல்லதான். ஏய் யாரா சொன்னது? யாரோ சொன்னாங்க. யாரோ சொன்னாங்களா? வர வர இந்த வீட்ல யாருக்குமே மரியாதை இல்லாம போயிட்டு இருக்கு. வந்துட்டாங்க. தம்பி. அக்கா. என்ன தம்பி, கண்ணாடி யார் வாங்கி கொடுத்தது? யாரோன்னா? யாரோதான். அந்த யாரோ ஒரு பொண்ணா? ஆமா இல்லன்னு பதில் சொல்ல. அந்த யாரோ ஒரு பொண்ணா? ஆமா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? தெரியலையே, ஏன் கேக்குற? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. ஏன்கா? ஏன்னா உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கே. ஏய் அழகரு அக்கா, உஷாருப்பா. யாராவது ஒண்ணு வச்சு காமெடி கிமெடி பண்ணிட போறாங்க. காமெடி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் காலே இன்னொன்னு இருக்கு. காதல் பண்ணுவாங்கன்றியா?
வா அடுத்தல வா. அழகரே ம்? உள்ளே இறங்கி ஒரு ஆட்டத்தை போடுறது அட போடா போரு. கத்துக்க மாப்ள. பூரா மில்லுக்காரற பசங்க அசத்துவாங்க. அண்ணன் தம்பியா நினைச்சு சொல்லி விடுப்பாங்கடா. டேய் போடுறா போடா. என்ன அழகரே ஆண்டா காந்தி அப்பா. இறங்குப்பா. என்ன பண்றேன்? அண்ணத்துக்கு பவுடர் மாதிரி அடிக்கிறான். இல்லாட்டி 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. பார்த்து வாப்பா. மாப்ள என்ன மாப்ள குழந்தை? இல்ல மெக்கானிக்னா கையில கிரீஸோட இருக்கணும்டா. கபடி வீரன் சட்டைனா மண்ணோட இருக்கணும்டா. ரியாலிட்டி. ஆமா. மூஞ்சு பூரா தெலுங்கு ஹீரோ மாதிரி பவுடர் போட்டு பளபளன்னு இருக்கு. சட்டையில கொஞ்சோண்டு மண் ஒட்டி இருந்தா நம்பிடுவாங்களா? இப்ப போதுமாடா. மாப்ள ஆஸ்கர் நாயகன் நீதான்டா. மாப்ள ஏ மாமா என்ன இந்த பக்கம்? வந்தது தெரியாத மாதிரி தான். ஒன்னில மாப்ள பாப்பு போர் அடிக்குதுன்னு சொல்லுச்சு. அப்படியே வெளியே கூட்டு போலான்னு வந்தேன். சரி இது ஏடா செய்றீங்க? அது மில் டீம் பசங்க கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஐயா டேய் என்னடா பிடிக்கிறீங்க? கவுட்டுக்குள்ள கையை விட்டு லாக் பண்ண சும்மா நங்கூரம் போட்ட கப்பல் மாதிரி நிக்க வேணாமா? சின்ன பிள்ளைங்க ஆய தூக்கி போற மாதிரி நுனி வரல பிடிச்சிக்கிட்டு புடி புடி. விடுறா புடி. என்ன லுக்கு? கபடி கபடி. என்ன மாமா சின்ன பிள்ளைங்களா இங்க இந்த மாதிரி இடத்த கூட்டு வந்துட்டு சந்தைக்கு போய் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி கொடுமாமா. ஹலோ என்ன? சும்மா விளாடுறியாப்பா விடு. ஆமா நான் ஒரு அத்தை பொண்ணு என்கிட்ட விளையாடுறதுக்கு. சொன்னாலும் சொல்லட்டாலும் நீங்க அவங்க அத்தை பொண்ணு தானே. ஆத்தி என்னது நம்மள உதைக்கிறத மட்டும் 3 பேரும் ஜோடி விடுறாங்கப்பா. வாய் மூடுறோம். அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்க? ஹலோ எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஓ ஆண்டாள் மாப்பிள இனிமேல் ஒழுக்கமா பேர சொல்லி கூப்பிடு. எதுக்குடா சண்டை எழுதிட்டு இருக்க? வணக்கம். அதுக்கு நீ கூப்பிட்டதே நல்லா இருந்துச்சு. அண்ணே ஆண்டாளு கபடி விளையாடுறத பாக்கணும்னு சொன்னீங்களே பாரு. ஐயா என்ன மாமா இது? கலவர பூமியில கன்னி பொண்ணுங்களுக்கு என்ன வேலை? இதெல்லாம் சிங்கங்க சினத்தோட மோதுற ஆடுகளும். என்னடா? ஆமாமா. வாய மூடிட்டு இருந்தாலே பொண்ணுங்க தானா உஷாராகும். பேசியே எல்லாத்தையும் சொதப்பிடுறது. மாமா ஹைஸ்கூல் கிரவுண்ட் கூட்டு போமாமா. ஸ்கூல் பசங்க எல்லாம் கபடி விளையாண்டு இருப்பாங்க. அதை காட்டு. ஹலோ நாங்களும் கபடி பார்த்திருக்கோம். அப்படியா? எங்க? கில்லி படத்துல கபடி கபடின்னு விஜய் ஆடுவாரு அந்த கபடியா? போன வருஷம் கபடி வேர்ல்ட் கப் எங்க நடந்துச்சு தெரியுமா? சைனால பெய்ஜிங்ல. அங்க போயே நான் பார்த்திருக்கேன். அதுவா வருது. என்ன மாமா அப்படியா? பார்த்தா இத்தனை ஸ்கூல் போன மாதிரி இருக்கா? ஹலோ இன்னொரு வாட்டி ஸ்கூல் போனேன்னு சொன்னா அவ்வளவுதான். விடுமா விளையாட்டை பாப்போம். மாப்பிள்ள அழகுரு களத்துல இறங்கி கலக்கடா. சபாஷ் சரியான போட்டி. என்ன மாமா சட்டுன்னு விளையாட சொல்லிட்ட? சின்ன பசங்க மாமா சட்டு சட்டு நம்ம அடிச்சு தூக்குறத பார்த்துட்டு தங்கச்சி நம்மளை பார்த்து தப்பா நினைச்சிட கூடாதுல. ஹலோ பயமா இருந்தா விட்டுறீங்களே. பயமா எங்களுக்கு? நீங்களா போய் ஜங்கில கலக்குவாப்ல. போ. உச்சு போய் திட்டடா. போ மாப்ள. போ. பொண்ணு முன்னாடி அசிங்கப்படும் தான் நினைக்கிறேன். சிச்சி தெரியல அவனை பத்தி. வந்து உங்களை கொல்ல போறாங்க. கபடி 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 கபடி. மதுரை மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருச்சி எங்க கபடி நடந்தாலும் கப்பு அழகருக்குதான் தெரியும்ல. ஏய் பார்த்து நில்லுங்கடா. அப்புறம் அங்க மிதிச்சேன் இங்க மிதிச்சேன்லாம் சொல்லிடக்கூடாது புரியுதா? மூச்சு விடாம பாடுறதுக்கு 2 பேரால தான் முடியும். ஒன்னு எஸ்பிபி இன்னொன்னு அழகரு. டேய் தண்ணி எல்லாம் குடிச்சிங்க. அப்புறம் பிடிக்க முடியாம டயர்ட் ஆகி விழுந்துடாதீங்க சொல்லிவிட்டேன் புரியுதா? பாரு பாரு போடு ஓடு மாப்ள. கபடி 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 ஹலோ பாஸ் என்னாச்சு? ஒண்ணு இல்ல பசங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் சும்மா. ஓ நடக்கட்டும் நடக்கட்டும். டேய்
ராத்திரி பரோட்டா வாங்கி தரேன்டா. அசிங்கப்படுத்தாதீங்கடா, கெஞ்சி கேட்குறேன்டா. நடக்கட்டும் பாஸ். கபடி 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 கபடி. ஏய் மாப்ள நல்லா தாண்டா விளையாடுவே. இன்னைக்கு ஏடா ஆச்சு? நானுக்கு அடிச்சாருங்களா மாமா? அது சரிச்சா. டா கபடி 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 டேய் ப்ளீஸ் டா விடுங்கடா. நைட்டு பரோட்டா வாங்கி தரேன்டா, விடுங்கடா. டேய் சொன்னா கேளுங்கடா டேய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாப்பு ஒரு 5 நிமிஷம் ஓடி போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ விட்டா வாங்க முடியாது மாப்ள. போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன். அண்ணே சீக்கிரம் வந்துருங்கண்ணே. நமக்குலாம் நியூஸ் ரீல்ல இருந்து படம் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கேன். சரிடா வந்துடு. வரேன் மாப்ள. போய்டும். என்னடா அருமலு? இல்ல உங்க மாமா கூட இருக்கும்போது அம்பி மாதிரி அமைதியா இருக்கிற, அவர் அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணாடி தூக்கி போட்டு ரெமோ மாதிரி பண்ற. ஏய் இந்த அழகர் எப்பயுமே ரெமோ தான்டா. என்ன சிரிப்பு? அழகர் ஸ்டைல தானே காப்பி அடிக்கிறீங்க. ஓகே ஓகே. இவர் பெரிய ரஜினிகாந்த், இவர் ஸ்டைல காப்பி அடிக்கிறாங்களா? ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். ஐயாவோட முகத்துல ஒரு பாண்டிய நாட்டு அரசனோட கலை இருக்கு. ஆனா அம்பாரி எப்பவும் சுத்தி ஆளுகன்னு ஐயா ராசாவாவே வாழுவீங்க. கத்தி பார்த்தல புட்டு புட்டு வைக்கிறேன். சைக்காலஜி மாப்ள, நீ போட்டிருக்க கண்ணாடி நிக்கிற தோரணை எல்லாம் பார்த்தா எவனாலும் இதைத்தான் சொல்லுவான். பொறாம பிடிச்சவன மூடிட்டுற. நீ மேல சொல்லியா? வடக்கு திசையில இருந்து வசந்தம் வீசுது. 8 தேசத்து ராஜாக்கள்லாம் ஐயாவுக்கு பொண்ணு கொடுக்க நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காக. ஆனா ஐயாவுக்கு உள்ளூர் மல்லிகை பூ மேல ஒரு ஆசை வந்திருக்கு. ஐயா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பூ பேர் சொல்லுங்க. அதான் நீயே சொல்லிட்டியே, மல்லிகைப்பூன்னு சொல்லு. ஐயாவுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்க. டார்க் ஆரஞ்சு. ஐயா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். நீங்க விரும்பின பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும். ஐயா மகராசா, உங்க மனசுக்கு குறையேதும் வராது. வரப்போற பொண்ணால உங்க வாழ்க்கை நல்லபடியா மலரும். இவனுக்கு என்ன மூஞ்ச பார்த்து சொல்லு. அண்டி பொழைக்கிற அட்டை பொழப்பு. பிறந்தப்ப பெத்தவங்க கிட்ட, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட, காலம்பூரா பொண்டாட்டி கிட்ட. தான் கைய நம்பாம அல்ல கையா அல்லல் படணும்னு ஐயா தலையில எழுதி இருக்கு. ஏயோ உனக்கு நான் என்னையா பாவம் பண்ணேன்? எதுக்கு என்னைய போட்டு இப்படி தாக்குறேன்? மாப்பிள என்னன்னு கேளு. விடுறா விடுறா, மனசு தேத்திக்க. யோசியம் ஐயா அம்மா கண்ணு சொல்லியா? எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்க அண்ணா வர வரைக்கும் ஒரு டைம் பாஸ் வேணாமா? யோசியம் நீ அம்மாவை பார்த்து அவங்க எதிர்காலம் என்ன சொல்லு. மனம் போல மாங்கல்யம் உலகம் பூரா சுத்தனாலும் கடைசியில இந்த மண்ணுக்கு தானே வர வேண்டியிருக்கு. பாரு பாரு ரிட்டர்ன் பக்காவா சொல்றேன். அம்மா உங்களுக்கு கல்யாண வேலை நெருங்குது. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. காலம் கனிஞ்சு வந்தா அது நடந்துதானே ஆகணும். அம்மா கேட்ட பையன் யாரு, எங்க இருக்கான், அதெல்லாம் சொல்லுங்க. பையன் தொலைவுல இல்ல, பக்கத்துல தான் இருக்கான். அசல் இல்ல, சொந்தம் தான். கூட இருந்து ஒட்டு கேட்ட மாதிரியே சொல்றானே. ஆனா மகராசி உன்னோடது காதல் கல்யாணம் தான். சான்ஸே இல்ல. எங்க வீட்ல பார்த்து வைக்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். தாயி நான் சொல்றது தப்பாம நடக்கும். நீ வேணா எழுதி வச்சுக்க. நடக்கிறப்ப என்ன நினைச்சுக்க. உனக்கு நடக்கிறது காதல் கல்யாணம் தான். காதல் கல்யாணம் தான். ஐயா ராஸ்கல், நீ 5 வந்து சம்பாதிக்கிறதுக்கு இல்லாத ஒரு ஆளு சொல்லி இருக்கிறவங்க மனசுக்கு இருக்க பாக்குறியா? இல்லங்கய்யா, நான் சொல்றது நிஜம்தான். இவங்களுக்கு நடக்க போறது காதல் கல்யாணம் தான். காதல் கல்யாணம் தான். காதல் கல்யாணம், காதல் கல்யாணம்.
ஒரு காதல கல்யாணத்தினால 30 வருஷமா 2 குடும்பம் நாசமா போய் கிடக்கு. யார்கிட்ட வந்து என்ன வச்சு பேசுறேன் பாரு. வர்ற கோத்துக்கு அவனை கொண்டு போட்டு போயிருப்பேன். பெரிய எவரு இவரு எதிர்காலத்தை கழிச்சு சொல்றாரு. வாங்குற 10 ஓவாய்க்கு ஏதாவது ஒண்ணு சொல்றது. வாய்க்கு வந்தாலும் பேசிக்கிட்டு. ஏய் மாப்பிள்ள நம்பர் இருந்தா குறா. சாரிப்பா. விடுன. இவனோ ஒருத்தன் சொல்றது அப்படியே நடந்துருமா? சாரிப்பா. விஷயத்தை கேட்டாலே வெறி வருது. இந்தா குறா.